பாண்டியன் செல்வனுக்கு என்ன சுவாரஸ்யமானது பார்க்கலாம். எல்லாரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் பாண்டியன் கேட்பாரு, எங்கே செந்திலாம் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து அங்கே தனியாக பூஜை வேலைலாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதனால தான் கதிரையும் செந்திலும் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க 2 பேரும் அங்கே போய் வேலை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பழனிசாமி சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே போயிருப்பேனே, 2 நாள் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவேன், நிம்மதியாக இருப்பேன். என்னது இங்கே நிம்மதியே இல்லையா? அப்போ நீ வேலை லீவ் போட்டு இங்கே இருக்க வேலைலாம் யாரை பார்ப்பா, அதுபோலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிச்சிருவாரு. அப்போ தான் பாண்டியன் கேட்பான், பசங்களாம் இருக்கிறதுனால தான் நான் கடல்லாம் வச்சு நல்லா மழையாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லீவ் போட்டு ஊர் சுத்த போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பழனிசாமி சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தானே, சரி விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ செந்தில் லீவ் நீ கடைக்கு லீவ் போட்டு என் கூட மளிகை கடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ மயில் சொல்லுவாங்க, ஏன் அவர் வரணும், ஒரு நாள் தானே, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீலாம் வர வேண்டாம், நான் கோமதியே வேலைக்கு வர சொன்னதில்லை, ஆனால் உன்னை எப்படி நான் கூப்பிடுவேன், வேண்டாம் நீ வீட்டிலே இரு, உன் படிப்புக்கு ஏற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சரவணன் வந்து கேட்பான், உன்னுடைய சர்டிஃபிகேட் நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேனே, எப்போ தரப்போகிற, சர்டிஃபிகேட்லாம் கொடு, உனக்கு வேலை கிடைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ சர்டிஃபிகேட் கேட்டாலும் ஏன் நான் திருன்னு முடிச்சுட்டே இருக்கேன், இப்போ எனக்கு சீக்கிரமாக உன்னோட சர்டிஃபிகேட் டீட்டெயிலாக வேணும், நான் போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் கேட்பாரு.